இப்ப இத்தனை சீசனா கப் வாங்குனான் தெரியுமா? அவங்க அவங்க பேக்கிரவுண்ட்ல ஏதோ இருந்துச்சு. ஓகேவா? இவரு பேக்கிரவுண்ட்ல ஒண்ணும் இல்ல. செகண்ட் வீக்கே வந்து இவரு கப் வாங்குற அளவுக்கு இவரு பேர் வந்துச்சு. ஓகேவா? ஆ, அப்படின்ற ஆ. பட்சத்தில இவங்க என்ன பண்ணாங்கன்னா, "நீ உனக்கு வந்து அவ்வளோ ஈஸியாலாம் கப்பு தந்துட மாட்டோம்டா. நாங்க சொல்றதெல்லாம் ஆமா. நீ அனுபவிக்கணும். உன்ன எவ்வளோ முடியுதோ நாங்க அடிப்போம். அந்த அடிய நீ வாங்கின்னு அதுக்கடுத்து நீ வாங்கி ஆகணும்." அப்படின்ற ஒரு ஒரு பட்சத்தில தான் அவங்க பண்ணுறாங்க. இன்னமும் அது பண்ற காரணமே அதான். ஏன்னா இன்னமும் அவங்க இது பண்ணுவாங்க. அவங்க மென்டல் டார்ச்சர் தந்துன்னே இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் இப்ப கப்புன்னா அவ்வளோ ஈஸி இல்ல. அவங்க என்ன வெளிய வந்து இப்ப நம்ம ஃபேன்ஸ் நம்பலாம் நம்ம என்ன நெனச்சுருக்கோமோ, நம்ம நெனைப்போம். அவர் கப் எடுத்துன்னு போயிடுவாங்க அப்படின்றதுலாம். இன்னும் எவ்வளோ முடியுதோ அவர் பேர் டேமேஜ் பண்ணுவாங்க. ஆனாலும் நம்மளுக்கு எல்லாம் ம். தெரியும். அவர் எப்படி ப்ளே பண்றாரு எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஐயோ! கடைசில இதுக்கு நிப்போம். நீங்க இத நம்புவீங்களான்னு தெரியல. நான் இது நாள் வரைக்கும் ஒரு எபிசோடுக்குள்ள ஃபுல்லா பார்க்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னோட இதெல்லாம் எப்படின்னா, கொஞ்சம் நமக்கு புடிச்சவங்க ஹர்ட் ஆயிட்டாங்கன்னா நம்ம தாங்க எனக்கும் முடியாது. அதேதான். அதனால நான் எனக்கு அது இதெல்லாம் நான்லாம் டிவி பார்க்கவே ஆஃப் மாட்டேன் பண்ருவேன். நான். டிவி ஆஃப் பண்ருவேன். ஏன்னா அ எனக்கு பிடிக்காது. Hotstar எதுவுமே நான் எங்கிட்ட நான் ஆ. ஏதாவது இந்த மாரி ப்ரோமோ பார்க்குறேன் அப்படின்னா இன்ஸ்டால அது போய் YouTubeல பார்ப்பேன். அவ்வளவுதான். ஐயோ சாமி! நான் இது நாள் வரைக்கும் ஒரு எபிசோடு கூட ஃபுல்லா பார்த்தது கிடையாது. ம், ஆனா ம். எனக்கே என்னால இது பண்ண முடியல. ஆனா இவங்க ரொம்ப முட்டு குடுக்குற மாரி இருக்கு. நீங்க என்ன சொல்ற? நீங்க முட்டு குடுத்துக்கோங்க. ஆனா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், கீழ இறக்கணும்னு எதுக்கு பார்க்குறீங்க? அது நீங்களேவும் சொல்லிக்கிறீங்க. அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதனால தான் இது பண்றேன்ட்டு. கமலி உங்களுக்கு ஒண்ணு ஐயோ! புரியுதா? எப்படி இவங்க எல்லாத்துக்குமே இந்த பையன் வரதுதான் தப்பா தெரியுது. வெளிய இருக்கிறவங்களுக்கும் சரி, உள்ள இருக்கிறவங்களுக்கும் சரி. அதேதான், அதேதான். இந்த பையன் வந்துடக்கூடாது. அது ஏன் அப்படி? அந்த கேள்வி நான் கேட்கிறேன். ஏன் அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா, அவங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லவே முடியாத இடத்துல அவங்க இருக்காங்க. வெளிய இருக்கிறவங்களும் சரி, அங்க இருக்கிறவங்களும் சரி. இந்த பையன் வந்துடக்கூடாது. அவ்வளவுதான். வேற யாரு வேணாலும் வரலாம். சோ அந்த அளவுக்கு இருக்காங்க. மைண்ட் செட் அவ்வளவு டாக்ஸிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு மைண்ட் செட் கேவலமா வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வேற ஒன்றும் இல்லை. விஜய் ப்ரோ சொன்னாருல்ல, நிறைய இருக்கு உள்ளார சப்போர்ட் இருந்திருக்கலாம். இவங்க விஜய் ப்ரோ சொன்னது ரொம்ப கரெக்டான வேர்டு. இந்த அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது அதுதான் நடந்துட்டு இருக்கு உள்ளார. இல்ல இவங்க ஃபேமஸ் ஆனவங்க தான் ட்ராஃபி வாங்கணும் அப்படி இப்படிலாம் நினைச்சாங்க. நான் இந்த மாதிரி இருக்கவங்க ம். கூப்பிடாதீங்க ஃபேமஸ் இல்ல. தயவு செஞ்சு. இது வந்து ஃபேமஸ் இல்ல. ஒரு அது விஜய் மக்களையே கூட சத்தியமா பொறந்தவங்க என்ன வந்து சொல்றது? இல்ல ஒரு கம்மி. என்டர்டெயின்மெண்டா இருக்குதுல்ல. சத்தியமா முடியல. நான் ரொம்ப இதா இருக்கு. ம். எபிசோடு ஒவ்வொன்னும் பாக்குறதே ஏதோ ஒண்ணு. அது பார்க்கும்போது கூட இவங்க இவ்ளோ பண்றாங்களா அப்படின்ட்டு இருக்கு. சுனிதா சொன்னதை வந்து இவங்களால அக்செப்ட் பண்ண முடியாம அவ்ளோ முட்டு குடுத்துட்டு இருக்காங்க. அதே ரவி சார் பண்ணா இவங்களுக்கு தப்பா போகுது. தெரியும்ல வெளிய இருந்து பார்த்துதான் அனுப்பிச்சு விட்டாங்க. பார்க்காம ஒண்ணும் இவர் திடீர்னு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இல்ல. அவர் நேத்தே சொல்றாரு. நான் உள்ள வந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதானே விட்டாங்க என்னைய. அப்புறம் எப்படி இப்ப மாத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவரு. அது கரெக்ட் இன்னொன்னு தானே? கமலி, அவங்க கிட்ட சொல்லில அனுப்பவே இல்லை. மித்த கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிதான் அனுப்பியிருக்காங்க உள்ளார. இந்த மாதிரி நீங்க கண்டஸ்டன்டா உள்ளார போறீங்கன்னு ம், ரவி ம். சார்ட்ட அப்படி சொல்லலையா. அவர் அதையும் ரெஜிஸ்டர் பண்ணாரு அங்க. பாத்தீங்களா அத? அது நீங்க பாக்கலையா? ஆமா, ஆமா. உள்ளார சொல்லிட்டு சொன்னாரு. இருந்தாரு. ஓகே, ஓகே. என்கிட்ட சொன்னாரு, சொல்லவே சொன்னாரு. இல்லை அவங்க. இது மாதிரி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதே மாதிரி ஆடி இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ம், ம். சரி ராம்குமார் அப்படியே கீழ போயிட்டு வரலாமா? ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டு வரலாமா? நான் போயிட்டு கீழே வரலாமா? போயிடுறேன் ப்ரோ. ஒரு ஆள் சரிங்க. போயிட்டு வரலாம். ஓகே, ஓகே. ஏஞ்சல், காவ்யா, தி கிரேட் அப்புறம் முத்துராணி பேசுங்க. லைனா வாங்க. ஏஞ்சல் ஃபர்ஸ்ட் பேசுங்க. ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ பேசுங்க. கொஞ்சம் ஓப்பனா பேசலாமா ப்ரோ? ஓப்பனான்னா யாரையும் திட்டக்கூடாது. அது மாரி இன்னொரு திட்டலாம் பேர் இல்ல, யூஸ் பண்ணாதீங்க. பேர் யூஸ் பண்ணாதீங்க. அந்த கொஞ்சம் பேரெல்லாம் இல்ல ப்ரோ. நேத்து நைட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு பார்த்தேன் ப்ரோ. இந்த மாதிரி எவிக்ஷன் ஆயிடுச்சு தெரியும், சொல்லிச்சு. தெரியும், தெரியும், தெரியும். அஹ் நைட் பேசுனீங்க நீங்க வந்து. அதான் நைட்டு ஸ்பேஸ்ல பேசியிருந்தப்போ இதுக்கு மேல நம்ம ம், நெகட்டிவ் தான் ஸ்ப்ரெட் யாரை பத்தி நம்ம பேசுறத நம்ம பார்த்து ம். நம்ம இது பண்றத பத்தி நம்ம போவோம் நைட்டு கண்டிப்பா, ஸ்பேஸ்ல கண்டிப்பா. பேசியிருந்தோம். ஆமா. இல்ல இந்த மற்ற டிஸ்கஷன் போட்டுக்கிறதுனால ஃபேண்டம்ஸும் மற்ற ஃபேண்டம்ஸும் இதே மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சுக்கின்னு இல்ல. காலையில அவங்க இருக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த டிஸ்கஷன் போட காரணம்னா, இப்ப நான் தடுக்க முடியாது உங்கள. உங்களுக்கு இருக்க ஆதங்கத்த புரியுது. கொட்டுருங்க. கொட்டிட்டு கடைசில வந்து நம்மளோட ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, இனிமே வர டைம்ல நம்ம அதான் சொல்றேன்ல நான் நேத்து சொன்னது தான். பதில் தரலாம். பதில் எப்படி தரலாம்னா, நம்ம தர அந்த ஒரு கமெண்ட்ஸ்க்கு தெரியுமா? அது கரெக்ட்டா போய் சேரணும். ஓகேவா? யாருக்காக நம்ம பயிட போறதில்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுதான் சொல்றேன் நானு. எனக்கு இப்பயும் ஒரே ஆசை தான். நீங்க வந்து பாசிட்டிவ் வைட் பண்ணா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உங்க கையில தான் இருக்குது. என்னால சொல்ல தான் முடியுமாச்சு. நான் உங்க பின்னால வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறது நான் யாரும் இல்ல. ஓகேவா? நானும் உங்களுமே ஒரு முத்து ஃபேன்ஸ் தான் ஆச்சு. நான் ஒண்ணும் லீடரும் இல்ல, யாரும் இல்ல. இங்க யாருமே யாருக்கும் லீடர் இல்ல. மத்தபடி நம்ம எல்லாம் ஒரு கடை புடிச்சுன்னு போனா பரவாயில்ல. மத்தபடி இவங்களுக்கும் ஆதங்கம் இருக்கும். அந்த ஆதங்கத்த கேட்கக்கூடாதுன்னு சொல்ற உரிமை எனக்கு இல்ல. கேட்டா இல்லையா? ஓகே ப்ரோ, பொறுமையா பேசுறேன். ஆனா கொஞ்சம் ஆ. இதுவா பேசுறேன் ப்ரோ. பொறுமையா பேசுறேன் சொல்லுங்க. நானு. நான் சொல்லுங்க. காலேஜ் முடிச்சு 3 இயர் முடிச்சுட்டேன். இப்போ ஒரு ம். 6 மந்த்ஸ் கிட்ட ஆகுது. மேல் தான் முடிச்சேன். நான் வந்து ம். ஜூன்ல இருந்தே வந்து பசங்க கிட்ட பேசுறது இல்ல. ஏன்னா அவங்கலாம் சென்னை, நான் இங்க திருவள்ளூர் பக்கத்துல இருக்கேன். பசங்க கிட்ட பேசுறதுனால கொஞ்சம் தூரமாவே இருக்கிறதுனால, அதனால அவங்க ம். கிட்ட பேசுற அந்த டோனு, அவங்க கிட்ட பேசுற வார்த்தைகள் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணி நான் இங்க வீட்லயே இருக்கிறதுனால
அவங்க வீட்லயும் முன்னாடி எதுவும் பேச முடியாது. உங்களுக்கே ம் புரியும். ம் வீட்லயும் எதுவும் முன்னாடி பேச முடியாது. எதுவுமே பேசாம இருந்தேன். காலையில ம் கரெக்டா ஒரு 3 மணிக்கு போகின்னு கொளுத்த ஆரம்பிச்சேன். சரி ட்விட்டர் பக்கம் போவோம் சும்மா நடிப்பு, செய்ய அது இதுன்னு போதுனால வாயில ரொம்ப நெறைய வார்த்தை வந்துச்சு ப்ரோ. ம் அச்சு ம் முடியல, தாங்க முடியல. காலங்காத்தால எடுத்தோனே பார்த்த பிறகு சத்தியமா அப்படியே ஏன்டா கண்ட்ரோல் இதுக்கு கண்ட்ரோல் மேல பண்ணுவாங்கல்ல. இன்னுமாடா இன்னும் 1 வாரம் தான்டா இருக்கு. இதுக்கு மேல இன்னும் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. அதுவும் 1, 2 ஃபேண்டம்னா பரவால்ல. சுத்தி இருக்கிறது மொத்தமே சேர்த்து அடிச்சுடும். ஜாக்லின் ஃபேண்டம் அடிக்குது, சௌந்தர்யா ஃபேண்டம் எனக்கு சிரிக்கிறதா அழுவ விஜய் விஷால் ஃபேண்டம் அடிக்குது, சிரிக்கிறதா அழுவதான்னே தெரியல ப்ரோ. ம் காலையில அந்த அப்படி அளவுக்கு இல்லை. ஒரு கோவம் ப்ரோ. ஆக்சுவலி உங்க ஒரிஜினல் பேர் என்னது? ஒரிஜினல் நேம் லோகேஷ். லோகேஷ். நான் இந்த நீங்களாம் முத்துக்குமார்னு இது பார்த்து நீ ஃபேன் ஆகிப்பீங்க. நான் எப்படி ஃபேன் ஆகுனா, ஸ்டார்டிங் நான் பிக் பாஸ் பார்க்க போச்சு. அப்போ வந்து நான் புரியுது. சும்மா இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு தெரியும் முத்துக்குமார் வந்து ஆல்ரெடி அப்புறம் எஸ்எஸ் மியூசிக் அதெல்லாம் பார்த்தல. அப்போ எனக்கு பிடிக்கும். ஒரு நார்மலாக ஒரு பையன் வந்து அவன் இன்டர்வியூ ஸ்டைலு, அவன் பாசிட்டிவிட்டி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு பட்சத்தில் அவன் வரும்போது எனக்கு சந்தோஷமா. ஆனால் நான் பிக் பாஸ் கண்டிப்பாக பார்க்கல. ஒரு 4 நாள் போச்சு. அப்புறம் அந்த ஃப்ராங்க் மேட்ரு போச்சுல்ல, ஃப்ராங்க் மேட்ரு போன அப்புறம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ ரவி சாருக்கு வந்து எல்லாமே அகைன்ஸ்டாக இருந்தாங்கல்ல. அப்போ எனக்கு தோணுச்சு ரவி சார் இருக்கணும். அவர் கெட்டதா பண்ணார். ஏன்னா அவர் வந்து ஒரு பிளான் போட்டார். அந்த பிளானில் அவர் ட்ராப் ஆகி ரஞ்சித் சார் வந்து தூக்கி விட்டாங்க. ஓகேவா? அப்படின்னு பட்சம் அந்த ஒரு வாரத்தில் அவர் வெளியே போகும்போது விட்ராதா குமரான்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு பார்த்துருக்கேன். அதுக்கு அடுத்து தான் நான் முத்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். முத்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஒரு வாரம் போச்சு. அதுக்கு அடுத்த வாரத்தில் நான் பார்ப்பேன். இங்கே சோஷியல் மீடியாலலாம் அந்த ஸ்பேஸ்லாம் போய் பார்ப்பேன்ல. எங்கே போனாலும் எதுக்கு அவனை அடிக்கணும்னு தெரியாமலே அடிப்பாங்க. எதுக்காக இருந்தாலும் ஒரு காரணம் எடுத்து. ஏன்னா அங்கே கேட்கறது கூட மேலே யாரும் வர மாட்டாங்க. அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, இப்போ யார் வராமல் நம்ம ஏன் நிற்கணும்? நம்ம போய் கேட்டே ஆகணுமே. இப்போ யார் வரலாம், நான் ஒருத்தவன் போனால் என் கூட பின்னால் 4, 5 பேர் வருவான்னு சொல்லிட்டு கேட்பேன்ல. அப்படி ஃபேன் நான் வந்தேன் நான். அதால தான் சொல்லல. இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு இடத்துல யாருன்னா முத்து பேச மாட்டாங்களோ அந்த இடத்துல நம்ம ஒரு 10 பேர் போய் கேட்குறோம். அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது நம்ம இதை விட அதிகமாக ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு இந்த டைட்டில் கஷ்டமா அதோட அருமை வந்து இப்போ நம்ம இந்த டைட்டில் கஷ்டம் கெத்தாக சொல்லலாம். எவ்வளோ அடிபட்டு அங்கங்கன்னு போயிட்டு அசிங்கமாகப்பட்டு அதெல்லாம் பட்டு அதையெல்லாம் அவங்களெல்லாம் உடச்சி அதுக்கேற்ற அந்த டைட்டில் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ற ஒரு பெருமை நம்மளுக்கு இருக்கும். கேட்டா இல்லையா? ஆனால் நான் அது வந்து இப்போ உங்களோட ஒரு எண்ணத்தை நான் தப்பாக சொல்ல. ஆனால் அப்படி நடக்கும். இன்னும் நடந்துதான் இருக்கும். அதை நம்மளால் தடுக்க முடியாது. நம்மளால் தடுக்க முடியாது ஒன்றே ஒன்றுனா கப்பு வாங்கி தரது தான். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணியே ஆகணும். நான் இப்போயே சொல்கிறேன், உங்களோட ஆரோக்கியத்தெல்லாம் கொட்டுங்க. நான் எதுவுமே தப்பு சொல்ல. மற்றபடி அதுக்கு அடுத்த ஒரே ஒன்று நோக்கம் என்னன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான். லோகேஷ் கேட்சா? கேக்குது ப்ரோ. ஆனா 2 ஃபேண்டமும் சேர்ந்துட்டானுங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இல்ல 10 ஜாஸ்லினும் ஃபேன் இல்ல சௌந்தர்யாவும். இல்ல 2 ஃபேண்டம் இல்ல. எவ்வளோ கிட்டத்தட்ட 10, 15 ஃபேண்டம் ஆப்போசிட்ல இருக்காங்க. நீங்க 2 ஃபேண்டம் கம்மியா சொல்லிக்கிறீங்க. இது இப்ப இல்ல. போன வீக்கெல்லாம் 8க்கு 9ன்ற மாரி 9க்கு ஒருத்தன்ற மாரி இருந்துச்சு. ஓகேவா? அதான் ம். வரும். இன்னும் வரும். நான் கொஞ்சம் அவ்வளோ நல்லவனா இல்லைன்னு தெரியும். யோசிச்சேன் ப்ரோ. ஆ. நான் கொஞ்சம் நல்லவனா யோசிச்சேன். நம்ம தான் நல்லவனா இருக்கணும் போல. இதுக்கு மேல ஹேட் நம்ம பரவ தேவையில்ல. நல்லவங்கன்னு இல்ல ப்ரோ. நம்மளுக்கு வந்து எப்படி தெரியுமா? இப்ப நம்ம மனசுக்கு புரியுது ப்ரோ. ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ண ஆள் கரெக்டான ஆள். என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம ம். சப்போர்ட் பண்ற ஆள் கேட்டாக்கும் போது நம்ம யாரை பத்தியும் கவலைப்படுறாள். இன்னும் எவன் வந்தாலும் நம்ம எதிர்த்து நிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பாயிண்ட் இருக்குது. நம்ம யார் நினைச்சு எதுக்கு கவலை பண்ணோம்ல? நான் சொல்றது கேட்டா இல்லையா? உள்டா கரெக்ட் தான் ப்ரோ. நம்ம கரெக்ட் கிட்ட தான் யாரா ப்ரோ. பேச வந்தா கதற விட்டு அனுப்பிடுவோம் நம்ம. ஏன்னா நம்ம கிட்ட பாயிண்ட் இது. அவங்க கிட்ட 1, 2 சொல்லலாம். அவங்க வந்து இப்படி அப்படி சொல்லி மற்றபடி எதுவும் சொல்ல முடியாது. நம்ம கிட்ட சொல்றதுக்கு 100 கணக்கான விஷயம் இருக்குது. நம்ம சொல்லினே போலாம். கேட்டா கரெக்ட் தான் ப்ரோ. அதனால தான் மனசை தள்ள விடாதீங்க. பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு போயிடுங்க. நீங்கலாம் அவ்வளோ வர்த்தல்றா எங்கள பத்தி பேசுறதுன்ற மாரி சிரிச்சுட்டு போயிடுங்க. அவ்வளோதான். புரியுதா இல்லையா? அவங்களதெல்லாம் பார்த்து நம்ம பெருசா இது கவலைப்படுற அளவுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல. ஓப்பனா சொல்றேன். புரியுதா இல்லையா? நம்ம ஆள் பண்ண மாரி வேற எவனும் பண்ணல அங்க. தீபக் அண்ணா சொல்லப்போனா அவர் இருந்தாரு. அவர் வந்து இப்ப வெளிய தூக்கிட்டாங்க. பாவம் அந்த மனுஷன்லாம் இவ்ளோ போராடி என்னென்னமோ பண்ணாரு. அவரையே ஒரு ஆளா மதிக்காம இப்ப உள்ள இருக்கவங்கலாம் என்ன சொல்றது? அவருக்கு ஈக்குவலா எல்லாம் பேசலாம் தப்பு. ரொம்ப தப்பு. புரியுதா? அப்படி பண்ண சேனல் இதுக்கு வந்து இன்னும் பண்ண எவ்வளோ சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் சொல்றேன். நம்ம எவ்வளோ முடியுதோ நம்ம சப்போர்ட்ட தந்துனே இருக்கலாம். இன்னமும் தந்துனே இருக்கலாம். அவ்வளோதான். ஓகே லோகேஷ். ஓகே ப்ரோ. ஆனா அந்த பிபிய பார்த்தா மட்டும் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது ப்ரோ. எந்த கண்டிப்பா விதத்துக்கு கேட்கலாம். நீ கண்டிப்பா கேட்கலாம். சௌந்தர்யாக்கு ஐ லவ் யூ சொன்னேன்னு கேட்கணும்னு தோணுது ப்ரோ. சௌந்தர்யா எதுக்காக வந்து நீ அவங்க சொன்ன? ஸ்பெஷல். ஏன் ப்ரோ? இல்ல இல்ல அவங்க ஸ்பெஷல். இது போன ஸ்பெஷல் ஸ்பெஷல். சீசன் அது முன்னாடி சீசன்ல எல்லாம் எவ்வளோ அழகான பொண்ணுங்க இருந்தது ப்ரோ. சௌந்தர்யாக்கு ஐ லவ் யூ சொன்னேன்னு தோணுச்சு இப்போ வரையும். எனக்கு புரியுது கஷ்டம். சரி இருங்க அப்படியே. நெக்ஸ்ட் யாரு? காவ்யா, தி கிரேட் சரி மிஷன் நான் முத்துரன் பேசுது. சொல்லுங்க லோகேஷ். சொல்லுங்க. கேக்குதா? நான் ஹோல்ல இருக்கேன் ப்ரோ. ஓகே. எப்போ பேசுங்க. அப்படியே இவங்க கிட்ட பேசிட்டு வந்துடலாம். ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து அப்புறம் ரிட்டர்ன் நம்ம பேசலாம். ஓகேவா?
கவியா ஆ, பேசுங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான்னா, இப்ப வந்து அவங்க ம். சொன்னாங்க, முத்துக்குமரன வந்து ஏன் கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடலன்னு ஒரு ஸ்ட்ராங் பிளேயர். அதனால கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடல. ம். நீங்க ஒண்ணு சொல்லி சமாளிச்சிட்டீங்க. காலையிலேருந்து ம். சாத்னா அந்த பொண்ணு உடைஞ்சு, நான் ஏன் பிக் பாஸ் வந்தேன்? ம். எனக்கு வெளிய போகவே பயமா இருக்குன்னு அவ்ளோ கதர்றா அந்த பொண்ணு, இப்போ வரைக்கும். ஏன் ம். நீங்க சௌந்தர்யா ஒரு ம். 30 வயசு பொண்ண கூப்பிட்டு கன்சோல் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, ஒரு 21 பொண்ணு அந்த வயசு அந்த பொண்ணுக்கு ஆகுது. அந்த பொண்ணு கூப்பிட்டு ஒரு 2 வார்த்தை மோட்டிவேட் பண்ணலாம்ல. இப்போ நீங்க உங்களுக்கு என்ன இது சௌந்தர்யா வந்து கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு அது ஒரு சிம்பத்தி ஓட்ஸ் வாங்கணும். இல்ல அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இதுல மட்டும். இல்ல காலைல சுனிதா சொன்னாங்க தெரியுமா? சூப்பரா சொன்னாங்க. ஏன்னா ஒரு வார்த்தை விட்டாங்க. எ அப்படின்னா அவங்க எப்படி பேசுனாங்கன்னா, "நீ எல்லாம் என் முன்னாடி பேசுறதுக்கு வொர்த்தே இல்ல." அது மாரி தான் ஐ திங்க் அப்படிதான் எனக்கு மீன் ஆச்சு. அப்படி பேசும்போது சொன்னேன், "ஆமா. ஏன்னா நான் வந்து 13 வருஷம் இங்க வந்து நான் கஷ்டப்பட்டது எனக்கு தெரியும். எனக்கு அப்பா, அம்மா எல்லாம் யாரெல்லாம் தனியா இருந்திருக்கேன். லாங்குவேஜே தெரியாம நான் பொழைக்க வந்தவன். நான் என் சொந்த ஒரு உழைப்பால நான் இங்க இருந்துக்கிறேன். ஓகே. எனக்கு ஒண்ணும் ஓட்டு போடுறதுக்கு வந்து எனக்கு ஒண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஓட்டு போட வைக்கிறதுக்கு யாரும் இல்ல எனக்கு. எனக்கு ஓட்டு வந்ததெல்லாம் என்னோட ஒரு இது சொந்த ஒரு பிளேல வந்துச்சு." அப்படி சொல்லிட்டு ஒரு அழுதாங்க தெரியுமா? அது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா இந்த சொசைட்டிக்கு வந்து இவங்க என்ன காட்டுறாங்க எனக்கு ஐ திங்க் புரியல. இப்போ ஒரு அழகையும் இல்ல ஒரு இது மாரி நாங்க இருக்கிறதால சப்போர்ட் பண்ண கேட்கறாங்கல்ல. அது மாரி இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. உங்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்குது. பட வாய்ப்பு நீங்க ஆல்ரெடி படம் பண்ணீங்க, ஒரு வெப் சீரிஸ் பண்ணீங்க. அது கூட பண்ண முடியாம எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க. ஓகேவா? நீங்க எதுவும் பண்ணாம இல்ல. இன்னமும் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் பண்ணவும் போறீங்க. ஏன்னா, உங்களால இவ்வளோ பண்ணி எவ்வளோ பெரிய இப்ப சொல்லப்போனா அவங்களோட பெட்டரா பெட்டரா பண்ணவங்க எவ்வளோ பேர் லிஸ்ட்ல இருக்கிறோம். அவங்க எல்லாம் வெளிய போயிட்டாங்க. ஆனா இவங்க இருக்க காரணம் நேத்து தான் அடிச்சு சொல்றாங்க. எப்படி கடைசியில தீபக் வெளிய போகும்போது கூட என்ன அதான் மக்களால் வெளிய போனான்னு யாரும் நம்ப மாட்டாங்க. மக்கள் வந்து தீபக்க எவ்வளோ கொண்டாடுனாங்க வெளிய வந்து பார்த்தா தெரியும். ஓகேவா? மக்கள் ஒண்ணும் அவ்வளோ முட்டாள் இல்ல. கேட்டா நான் சொல்றது. இவங்க வேற ஏதோ ட்ரை பண்றாங்க. ஐ திங்க் இதெல்லாம் வெறுத்துருவாங்க. இதுக்கு மேல இது மாரி ஒரு நெக்ஸ்ட் சீசன்ல இது மாரி கண்டஸ்டன்ட் வந்தா 3 வாரத்திலேயே அம்புறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அது இந்த சீசனோட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அது. அதான் இப்ப உங்களுக்கு சொல்லுங்க கவ்யா. முத்து, சாத்னாலாம் வந்து டிஆர்பிக்கு மட்டும் வேணும். ஆனா கப்ப மட்டும் சௌந்தர்யாக்கு எடுத்து ம். குடுத்துருவீங்க. அதுதான் இப்ப எனக்கு ஒரு கேள்வி. காலையில இருந்து அந்த பொண்ணு அவ்ளோ புரியல. அழுகுறா. அந்த ஏன்னா பொண்ணு அவங்க கன்ஃபெஷன் கேட்கறாங்கல்லப்பா. ரூம் கூட கூப்பிட்டு காவியா. பேசல. சொல்லுங்க. இல்ல அவங்க கேட்கறாங்கல்ல. அப்படின்னா அவங்க உழைப்பு போட்டுருக்கான்னு சொல்றாங்க. அது இல்ல எனக்கு மட்டும் தான் தெரியல. நான் எனக்கு பார்க்க மிஸ் ஆயிட்டுனா எனக்கு தெரியல. எனக்கும் நீங்க அதுதானே எதனா பார்த்து தெரியல. அப்படி அந்த சொல்லுங்க. பொண்ணு என்ன கேம் சரி ஓகே நீங்க உழைப்பு போட்டீங்கன்னு நானு சொல்றாங்க. அந்த சேனல் லிங்க் எவ்வளோ பேர்ட்ட கேட்டுக்கிறேன். எனக்கு காசு எக்ஸ்ட்ரா காசு கூட நான் தர சொல்றேன். யாரும் அனுப்ப மாட்டாங்க எனக்கு. அது எனக்கு ஒரு கவலை. ஆனா அந்த கவலை இன்னும் இருக்குது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க அடிக்கடிக்கு நான் வந்து ஒரு ப்ளே பண்றேன். இந்த ப்ளே பண்றேன். அப்படின்னா என்டர்டெயின்மென்ட் பண்ணி நீ சொல்லிருந்தாங்க ஐ திங்க். தெரியல அது என்ன என்டர்டெயின்மென்ட் சொல்லிட்டு. எனக்கும் அதுதானே சொல்ல. ஏன்னா எனக்கு முத்து கூடலாம் சௌந்தர்யா டாப் 10 எப்படி வந்தாங்கன்னு எனக்கு ஒரு இது. முத்து கூடலாம் கம்பேரே பண்ணக்கூடாது. அவங்கள முதல்ல சுனிதா கூடயே கம்பேர் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி சௌந்தர்யாவ. என்ன அதுதான் பண்ணாங்கன்னு சொல்றேன் தெரியல ப்ரோ. ஆனா. இல்ல இன்னைக்கு காலைல சுனிதா அவ்வளோ பொலிச்சுன்னு அடிச்சாங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்க டீம் வந்து ஏதோ அவங்க ஆள் தான் சுனிதா வச்ச மாதிரி பேசினாங்க. தெரியல. அதான் அவங்க வந்து வேற ஏதோ ஒரு கிரகத்துல இருந்து பாறான்னு தெரியுது. ஆனா அந்த கிரகம் எனக்கு கிடைக்காம நான் சத்தியம் பைத்தியம் முடிச்ச மாதிரி அலையிறேன் நானு. எனக்கு கிடைச்சிட்டா நான் கேண்டே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் சேர்ந்து கூட வேணா பேசிக்கலாம். அந்த நல்லபடியா டாப் பேசலாம்னு இப்போ அந்த தோணுது. சேலஞ்சிங் 8 கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள விட்டு அவங்களுக்கே அஹ் குழம்பி இருக்கும். என்னடா நீங்க சௌந்தர்யா என்ன கேம் விளையாடணும்னு நீங்க பாத்துட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு. சத்யா கிட்ட ஜெஃப்ரி கிட்ட எல்லாம் எனக்கு அந்த கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது. இல்ல கண்டிப்பா நீங்க கண்டிப்பா. என்ன சௌந்தர்யா கேம் விளையாடுனாங்க நீங்க நாங்க தான் அப்ப தப்பா பிபி ஏதோ பாக்குறோமா? வேற கரெக்டா எதுவும் சொல்றீங்க. பிபி இல்ல பாக்குறோமா? நம்ம அது தப்பா ஒரு தான் பாக்கணும். ஐ திங்க் நம்ம எல்லாம் தப்பா தான் பாக்குறோம். அவ்வளவுதான். நான் இந்த ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும்னு தோணுச்சு. ஒண்ணும் இல்ல. நான் அதான் சொல்றேன். உங்களுக்கு கவலை இப்பயே சொல்றேன். இப்போ ஒரு 2 வார்த்தை இப்போ பேசி போயிட்டனால இப்போ இன்னும் இந்த டாபிக் கூட நம்ம ஒரு 1 ஹவர் எடுத்து அதுக்கடுத்து நம்ம டிஸ்கஷன் பண்ணி இப்போ வரப்போற இதுல நம்ம என்ன டேக் அது இதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அதை நம்ம பண்ணலாம். ஓகேவா? கொஞ்சம் டைம் தான் நமக்கு ரொம்ப 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 கம்மி டைம். அதுக்கேற்ற என்ன ப்ரோ பிளான்? நான் பேசலாமா? பேசுங்க மேடம். ப்ரோ ம். இன்னைக்கு நடக்கிறத பார்த்தா விஷாலுக்கு ஓட் பேங்க் ஏறதுக்கு நல்ல பிளான் போட்டாங்க போல சேனல்ல. காலையில இருந்து நடக்கிறத பார்த்தா விஷாலுக்கு 2 லைவ்ல வாரமா தானே பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாள் இல்லையே. 2 வாரமா போட்டிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஃபைனல் வீக் இல்ல, ஃபர்ஸ்ட் டே விஷாலுக்கு, செகண்ட் டே சௌந்தர்யாக்கு, இல்ல அந்த இது மாதிரி சொல்றேன். இது காலங்காலமா நடக்கிற பிளான் தான். ஐ திங்க் கவினுக்கு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். முகேனுக்கு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இன்னும் 2 3 பேர் எனக்கு பேர் வரல. மணி கூட போன சீசன்ல நடந்துச்சு. மணிக்கு வந்து இல்ல அந்த ப்ரோ, இன்னொரு சொல்லிட்டான். இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும் நம்மளுக்கு என்ன தலையெழுத்தா? கண்டிப்பா இல்ல. இல்ல இதை ஃபைனல் நான் வீக் இந்த ஒத்துக்க ஒரு மாட்டேன். வாரம் தான் முத்துவை பார்க்க முடியும்.
இங்க உட்காந்து இதுக பேச இந்த மொக்க இந்த புரியுது தர்ஷிகா புரியுது. மூச்சிய பார்க்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா ப்ரோ? அது ஆ இல்ல. இதுக்காக நான் காசு கட்டி இல்ல ப்ரோ, கடுப்பாகுது ப்ரோ. இது இருங்க வெளிய வந்து ஏதோ பேசிட்டு உள்ள வந்து அப்படியே ஆப்போசிட்டா பேசிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இல்லைங்க, நான் டிராமா அதை தான் சரி கேட்க டிராமா. வந்தேன். ம். நான் ஏங்க ஒன்னும் ஃபுல்லா ஃபைனல் பாக்கல. வீக் மாதிரியா இருக்குது? ம். ஒரே ஒரே மண்டவாளி வர வச்சிட்டு ஒரே இருக்காங்க. ஒரே அதான் செகண்ட் ஒரே செகண்ட் காசு. உள்ள உள்ள என்ன ஆச்சு ப்ரோ? நான் ஃபுல்லா பாக்கல, இப்பதான் பாக்குறேன். தர்ஷிகா வந்து ஐ வில் நெவர் லெட் யூ டவுன் விஷால்னு லைவ்ல சொல்றது. எம்மா நீ ஆமா தானே ஆமா. இன்டர்வியூல சாணிகள் தண்ணிய கரைச்சு அவன் மூஞ்சில ஊத்துறேன். என்ன ஆச்சு? ப்ரோ உள்ள போனா ஒரு பேப்பர் தரலாம் ப்ரோ. ஏதோ இன்னைக்கு வீட்டில் சொன்னாரு பேப்பர்ல எழுதி தராங்களா, அதான் பேசணுமாமா. ஸ்கிரிப்ட் இப்படி பேசிட்டு முடிச்சுட்டு வெளியே வரணுமா. தெரியுமா தெரியாதா? விஜய் ப்ரோ, நெக்ஸ்ட் அன்ஷிதா வருவாங்க. அப்புறம் இல்ல 2 இல்ல பேர் இப்ப கூட சேர்ந்து ட்ரையாங் 222 பாட்டு ட்ரையாங்கல் டான்ஸ் ஆட லவ் ஸ்டோரியில சொல்லுவாங்க. யார் ஜெயிச்சாங்கன்றது தான் போட்டி. கடைசியில யார் ஜெயிக்கணும் அவங்க கையில வந்து தந்துருவாங்க. இல்ல இல்ல நம்மள பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி தருதா, இல்ல அவங்க பைத்தியக்காரங்களா? வெளியில பேசுனதா உள்ள பேசணும், இல்ல உள்ள பேச எதுக்கு மாத்தி பேசிட்டு இருக்கு? எனக்கு புரியவே இல்ல. நீங்க கேட்ட கொஸ்டின் எல்லாம் ஆன்சர் கூட பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஆக்சுவலா கொஸ்டின் தான். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க அமுதா. சொல்லலாம் முத்துராணி. முத்துராணியா வணக்கம் ஆக்சுவலா பேசுங்க. வந்து இப்ப வந்து டாஸ்க்குமே வந்து இப்ப ரொட்டேஷன்ல இருக்கு போல இருக்குது. டாஸ்க் இல்லையே. இல்ல இல்ல டாஸ்க்னா டாஸ்க் இருக்குதா? என்னதுன்னா இப்போ இவங்க ம். ஃபேக்ட்மேனு அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஆ, குரூப் வந்தாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் எப்படின்னா ஆமா. அவங்களுக்கு வேற மாதிரி நெகட்டிவ். டாஸ்க். அவங்களுக்கு வந்து வேற மாதிரி டாஸ்க். நெகட்டிவ் டாஸ்க். ஆமா ஆமா. காம்படேட்டிவ் அதாவது வந்து எப்படி என்னன்னா இவங்க நிலக்குலைய ம். வச்சாங்களா வைக்கலையான்றது தான் அவங்களோட டாஸ்கா. இதை ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளிசிட்டா வந்து இவங்க கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா டோட்டலா இவரு நம்ம ஃபேட்மேன் வந்து எல்லாத்தையுமே சௌந்தர்யாவை நில கொலைய வச்சு ரொம்ப கொலைய வச்சிருப்பாரு. அவரை வந்து ஃபர்ஸ்டே வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு மிரட்டி கடைசியில அவரும் வந்து பயந்து ஐயோ நம்மளை அனுப்பிடுவாங்களோ சரி நம்ம அட்லீஸ்ட் ஏதாவது ப்ரூவ் பண்ணுவோன்னு ட்ரை பண்ணி எப்படியோ வந்து எப்படியோ வந்து கொண்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க தானே விஜய் ப்ரோ போயிருந்தீங்கல்ல அந்த இதுக்கு லைவ் லைவ் ஷோக்கு. ம். போயிருந்து போயிருந்து. அதுல வந்து எப்படி ஃபேட்மேன் வந்து உடைஞ்சிட்டாரா இல்ல வந்து அவருடைய தரப்பு நியாயத்தை சொன்னாரா? சொல்ல விடல நியாயத்தை சொன்னாரு. அப்படின்னா ம், சொல்ல விடலன்னா அவர் பண்ணது அப்படின்னா இந்த முத்துக்கு ஒண்ணு பண்ணா தெரியுமா? ம், அந்த அது எனக்கு தெரியல. நான் இதுக்கு முன்னாடி சீசன் சொல்லிருக்காங்க. அப்படின்னா அவர் யாருன்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணா கடைசியில வந்து என்னால தான் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு கிரெடிட் சொல்ற மாதிரி எடுத்துக்குவாருனா சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே. அது அப்படி வந்து இல்ல. இவங்க ஆனா வந்து இந்த மாதிரி நம்ம ஆம். நம்ம அவருடைய ஃபர்ஸ்ட் பழைய அவருடைய ஹிஸ்டரிய வச்சு தானே வந்து சொன்னாங்க. இப்ப லைவ்ல வந்து ஆமா ஆமா. ஆமா. இப்ப லைவ்ல வந்து நம்ம வந்து பார்க்கும்போது எந்த விதத்திலயுமே வந்து இவர் வந்து ஆக்சுவலா வந்து நெறைய ட்விட்டர்ல வந்து கிளிப் ரொட்டேட் ஆயிட்டு இருக்குது. எப்படின்னா வந்து அந்த லைவ்ல இருக்கதையே கொஞ்சம் கட் பண்ணி தான் வந்து ரொட்டேட் பண்ணி விடுறாங்க. ஆக்சுவல் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய வந்து மத்தவங்க வந்து உன்னோட பிஆர்ன்னுன்ற மாரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, அவரு வந்துட்டு, ஆனா நீ மொதல் டே 1ல இருந்து நீ உழைப்ப போட்ட. அது எப்படி நான் சொல்ல முடியும்னு தான் அவரு சொன்னாரு. நானே அந்த லைவ பார்த்தேன். அது வந்து பெரிய வீடியோ. இல்ல இல்ல அவருக்கு கோவம் வந்த காரணம் என்ன தெரியுமா? ம். ஏன்னா நீங்களா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி தருவீங்க. நீங்களா என்ன பண்ண சொல்லுவீங்க. ஏன்னா நாங்களும் ஜாலி பண்ண தான் வந்தோம். ம். இப்ப போன வாரம் ரோஸ்ட் வந்து எக்ஸ்கன்சிஸ்டன்ட் தான் கிடைச்சிச்சு. அப்படின்னு பட்சத்துல அவங்க கோவம் வரும் தான். ம். ஓகேவா? இப்ப நீங்க இப்போ வரவங்கள வந்து ஜாலியா சந்தோஷப்படுத்து. ஆமா. இப்ப வந்தவங்களுமே எங்களுக்கு மட்டும் ஏன் அந்த ஸ்கிரிப்ட் எழுதி தந்தீங்க? ஆ. அப்ப பழைய பழைய இப்ப நாங்க 8 பேரும் வந்து வெளிய போட்ட பின்ன அந்த இப்ப சாட்டர்டே இவர எபிசோட் ஃபுல்லா நெகட்டிவா அப்படிதான் பண்ணாங்க. தானே இது ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இப்ப இல்ல எதுக்கு? சாட்டர்டே எபிசோட் டோட்டலா ரோஸ்ட் அவங்க தானே. பழைய கண்டஸ்டன்ட் தான் ஆ ரோஸ்ட். அந்த ஆக்சுவலா 8 வந்து பேரும் ரோஸ்ட். சாச்சனாவுக்குலாம் வந்து பயமே வந்துருச்சு. ஏன்னா இல்ல அது ஃபுல்லா பயந்து தான் இருக்கு. பேச வரல அதுக்கு. பேச வாய் வரல. அது வாய் வந்து குழம்பி தான் பேசுது. பாத்தீங்கன்னா, என்னென்னமோ வந்து ஒளருது. எப்படின்னா, வெளியில வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணுமே அப்படின்ட்டு பயங்கரமா ஆமா. வந்து ஒளறி அது கதறுது. ஆனா வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிடவே இல்ல. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்ப இந்த வர்ற ரவுண்டுக்கு எப்படின்னாக்க, இவங்களே போய் 1 டூ 1 போய் ரோஸ்ட் பண்ணலாமா. ஒண்ணு ரோஸ்ட் பண்ணணும்னா ரோஸ்ட் பண்ணலாமா அவங்கள 1 டூ 1. அப்படி இல்லைன்னா, ஏதாவது கருத்து இருந்தா சொல்லலாமா. தர்ஷிகாலாம் டைரக்ட்டா போயி ரவீந்திரன் அவர்கிட்ட போயிட்டு பயங்கரமா வந்து நீங்க வந்து எப்படி வெளியில வந்து நீங்க வந்து நைட் எல்லாம் வந்து விஷால் கிட்ட வந்து பேசிட்டு இருந்தீங்க. இது தர்ஷிகானால தான் வந்து விஷாலோட கேம் வந்து ஸ்பாயில் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு போய் பயங்கரமா அட்டாக் பண்ணுது. ஆனா இல்ல அவரோட ம், அதுதான் சொல்லிட்டாரு அவரு. அது வந்து ம், ஸ்கிரிப்ட் எழுதி தந்துருக்காங்களாம். அவர் கேட்கணும் அவசியம் இல்லையாமா அது. அது ஸ்கிரிப்ட் எழுதி ம், தந்து அது உள்ள கேட்டுக்காராம். இவங்க கிட்ட எல்லாம் கேட்க சொல்லிருக்காங்கல்ல.
ம் அது டோட்டலா ஏன்னா அது இப்ப நீங்க சொன்னீங்க விஷாலுக்கு ஒரு இது பண்ணி தரேன் சொல்லிட்டு ஐ ம் திங்க் அதான் கூட இருக்கலாம். ஏன்னா இப்ப ஒருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் அப்படி இருந்தா அது தப்புன்னு சொல்ல முடியாது. ம் அப்படி கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. சரி, அப்ப நீங்க இப்படிலாம் நம்ம வந்து பார்க்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முத்துக்குமாருக்கு வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ்லாம் போக்கூடாது. இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் கூடயே நம்ம வந்து இப்ப கூட இந்த நம்ம ஸ்பேஸ்ல வந்து இந்த முத்துக்குமார விட்டுட்டு இவங்களெல்லாம் சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்கிறோமே, ஓட்ட டைவர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ, இவங்க ஷூர் என்ன பண்றாங்கன்னே 100%. இல்ல தெரியலையே! இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா? ஆ, அது நடக்க சான்ஸ் இருக்குது. ஆனா நம்ம அதை விடக்கூடாது. ஏன்னா ஆ. ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அது இப்ப நம்ம கெஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா இப்ப அருண் எல்லாம் டாப் 5ல டாப் 6ல கூட இருக்க வேண்டிய ஆளு. ஆனா விஷால் இப்பயே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3, 4 வாரமா நான் பார்த்தேன் விஷால் வந்து கீழ தான் இருப்பாரு. ம். திடீர்னு பார்த்தா அவர் மேல வந்து இன்னைக்கு டாப் 5 உள்ள வர அளவுக்கு எப்படி வந்தா நமக்கு தெரியாது. இப்ப எல்லாம் இந்த நம்மளுடைய மைண்டையுமே வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க. இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் எப்படி விஷாலுக்கு சப்போர்ட் இப்படி வந்து பேசுறேன்ற பாத்தீங்களா? அளவுக்கு ஒரு விஷால் சீரியஸா சப்போர்ட்டர் வந்து நடுவுல நோ சொல்ல நோ 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 கிடையாது. பட் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லாத்தையுமே ம், பிரெயின் வாஷ் பண்ணி, ம், இல்ல ம். இல்ல ச்சே பாவம் விக்டிம் கார்டு வந்து இப்ப இது பண்ணிட்டாங்கன்ற மாரி, இவங்க என்ன பண்றாங்கன்னே சுத்தமா தெரியல. ஆனா வந்து நான் என்ன சொல்றேன்னா, நம்மளோட ஃபோக்கஸ்லாம் முத்துக்குமார் மேல தான் இனிமே வைக்கணும்னு நெனைக்கிறேன். எதிர்பாராததை அது நல்லதே நடக்கட்டும். இல்ல என்னன்னா, ஓகே. மத்த ஸ்பேஸ்ல எல்லாம் வந்து இப்ப வந்து ம், ஜாக்லின் ஸ்பேஸ்ல வந்து ஜாக்லின மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. சௌந்தர்யா ம், ஸ்பேஸும் ம். சௌந்தர்யா மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. பேசாம வந்து முத்துக்குமார் ஸ்பேஸ்ல வந்து முத்துக்குமார மட்டும் நம்மளும் அதான் பண்ணுவோம். நம்மளும் அதான் பண்ணோம். ஆனா விட மாட்டீங்களே. சரி ஓகே. இனிமே அப்படி புரியுதா இல்லையா? பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். சாரி. இல்ல, இல்ல. அதுதான் சொல்றேன். நம்மளும் அதான் பண்ணோம். நானும் எவ்வளோ ட்ரை பண்றேன். முடிய மாட்டேங்குது. என்னால காலைல தான் ட்வீட் மேல ட்வீட் போடுறேன். ஏன்னா, ஆ. எனக்கும் பேசணும்னு ஆசை இருக்குது. இதெல்லாம் இத பத்தி பேச. ஆனா இருக்குது ரொம்ப கம்மி டைம். இதுல போய் நான் வந்து டிவி என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க சொல்லிட்டு நெனச்சு டென்ஷன் ஆயிருந்தேன்னா, நான் ம். மிஸ் பண்றணும். ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம போற பாதை வந்து மறந்துருவோமோன்ற ஒரு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது? புரியுது. அதுக்கு தான் சரி ஓகே ஒரு நிமிஷம். சரி இல்ல ப்ரோ. அங்கங்க வந்து ஏதோ வந்து ஒரு கண்ணி வெடி வைக்கிற மாரி இருக்குதே. முத்துக்குமார் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் வாங்கு வைக்கட்டும். நம்ம எடுத்து அவங்க மேலயே போட்டு விட்டுறலாம். சரி, ஓகே. சரி. சரி ப்ரோ ஓகே. பேசலா? வணக்கம் இல்ல வணக்கம் இல்ல வணக்கம். நீங்க பேசுங்க, நான் பேசுறேன், நீங்க பேசுங்க. ஓகே ஓகே வணக்கம் வணக்கம். நீங்க பேசுங்க, நான் பேசுறேன் ஓகே பேசுங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே காட் பேசுங்க. தி காட். ப்ரோ கிரேட் இல்ல ப்ரோ. இவரு அந்த ஓகே. அந்த 10 பேரே மைண்ட்ல உட்காந்துச்சு வேற. ஆஹா, ஓகே ஓகே. ப்ரோ சொல்லுங்க. நான் இப்ப வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக் எபிசோட போய் பார்த்தேன். அந்த சேவிங் ஆ ஆர்டர் ஆ சௌந்தர்யா வந்து அந்த டைம் ஃபர்ஸ்டா இருந்திருக்காங்க போல் இருக்கு. ஆமா ஆமா. கரெக்டா ஃபர்ஸ்டா சேவ் பண்ணிட்டாங்க. ஆ அதுக்கப்புறம் செகண்ட் வீக் பாத்தீங்கன்னா நம்மால் வந்திருக்காப்ல ஆ ஃபர்ஸ்டா சேவ் பண்ணல. அதுக்கப்புறம் தேர்ட் வீக் பாத்தீங்கன்னா நம்மால் தான் வந்திருக்காரு, சேவ் பண்ணல. ஃபோர்த் வீக் நம்மால் அந்த இது நாமினேஷன் இல்ல. ஆனா சௌந்தர்யாவையும் இன்னொருத்தவங்களையும் யாரும் ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாரு. எனக்கு என்னன்னா இவங்க வந்து முத்துக்குமரனுக்கு கான்பிடன்ஸே கொடுக்க கூடாது. சௌந்தர்யா கொடுத்த மாதிரி நான் அவங்க எதிர்பார்த்த ஆள் வந்தா குடுக்குறாங்க, எதிர்பாராத ஆள் வந்தா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாமே இது போகுது அந்த ப்ரோ. இது டாப் 5ல வந்து நமக்கு தெரியும். அப்படின்னா இப்ப இது வரைக்கும் சொல்லாத ஒரே ஒரு காரணம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். நீங்க சொல்றது தான். நீங்க சொல்றத வச்சு சொல்றேன். ப்ரோ கரெக்டா நீங்க அதேதான். இது ஆமா வரைக்கும் முத்துக்குமார் ஆமா வந்தனால மட்டும்தான் இந்த அதுதான் நான் சொல்ல சீசன்ல வந்தேன். சொல்லவே இல்லை ப்ரோ. அதுவும் நான் உண்மை. பார்த்தது முத்துக்குமார் இல்லாத போது அவங்க லைனப் கெட்டா இருக்கும். ஆனா முத்துக்குமார் இருக்கும்போது அந்த இது எலிமினேஷன் போது அவர் பேர் டாப் 1லயே தான் வரும். ஆனா ஒரு டைம் கூட அவங்க கூட்டது இல்ல. ம் ஏன்னா அது என்ன ம் அது அது நடந்துதான் இருக்குது கேரண்டியா. அது தெரியல. அதான் ப்ரோ. ஆ, நான் இது வந்து நேத்து நைட் இந்த பழைய எபிசோட்ல போய் பாக்குறேன். என்னடா ஃபர்ஸ்ட் சேவே பண்ண மாட்டேங்கிறானுங்க, எப்ப சேவ் பண்ணுவானுங்க? ஏன்னா இதுல இல்ல சேவ் இதே பண்ண இதே வேண்டியதுதான் அநியாயம் இது. தான். ஏன்னா அந்த ஆஹ் பாவம் சண்டே எபிசோட் பார்க்க போனவங்க எவ்வளவு பேர் எதிர்பார்த்தது கூட அதான். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு அவரு ஆஷிக்கார்ல அவர் எதிர்பார்த்தது அதுதான். அவர் என்ன ம் சொன்னா, நான் அதை போகணும்னா அந்த எபிசோடு மெயினா நான் இதை பார்க்க தான் போனோம். எனக்கு அந்த வார்த்தை அவருக்கு வாயிலிருந்து கேட்கணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஃபைனலிஸ்ட் சொல்லிட்டு கேட்கணுன்ற ஒரு ஆசைக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு அங்க போயிட்டு. ஓகேவா? ஏன்னா அது மாதிரி ம் இருக்கும். அவர் காதால கேட்கும்போது அந்த ஒரு ஆசைக்காக தான் நம்ம ஏங்கிருந்தோம். அது நடக்கல. சிம்பிளா டாப் 6 எல்லாம் உள்ள இது இது வந்து எதுக்காக டோட்டலா ஒரு 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 பையனுக்காக மொத்த கேமே கொலாப்ஸ் பண்ணாங்க. இப்ப சொல்றாங்களே பிபிஏ பிபிஏ சேர்ந்து இவர் அட்டாக் பண்ண மாதிரி தான் எனக்கு டோட்டல் பிக் பாஸ் முத்துக்காக இருக்குது. ப்ரோ பிபி சேர்ந்து இவர் அதான் பண்றதே ஏதோ எப்பாச்சும், அதாவது 95% கரெக்டா பண்றாரு, 5% தான் இது வரைக்கும் எண்ணி பார்த்தா 4 தாடு தான் தப்பே பண்ணிருப்பாரு. அதுவும் எல்லாம் சில்லி மிஸ்டேக்ஸா இருக்கும்.
இவரோட சுட்டித்தனத்தினால வந்து ஆமா மிஸ்டேக்கா இருக்கும். அதெல்லாம் ஒரு காரணமா வச்சுக்கிட்டு இவனுக்கு பண்றானுங்க. ஆனா சௌந்தர்யா வந்து என்னென்னவோ மார்க்கிங் பண்ணுவாங்களாமா, ப்ரொவோக் ம். பண்ணுவாங்க. அதை எதுவும் ஒழுங்கா கேட்க மாட்டானுங்க. அப்படி கேட்டாங்க கூட அவங்க கடைசியில வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி உட்கார கிரேட் வைப்பாங்களாமா. நீங்க வந்து இதெல்லாம் இப்ப என்ன இப்ப எப்படி விதத்துல தெரியுமா சௌந்தர்யா சொல்லிட்டு அவங்க இதை வச்சு மற்றவங்க என்ன நம்ம மற்ற ஸ்பேஸ்ல இல்லை அவங்களாம் இப்போ நம்ம பசங்க வந்து சொன்னது என்னன்னா இல்லை ப்ரோ நாமளாம் இப்போ நம்ம ஏதோ ஒரு அன்னைக்கு நடந்த எபிசோட் பற்றி தான் பேசுகிறோம். அப்பயும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க இதில் வந்து இல்லை நம்மள வச்சு தான் அவங்க மேலே சேர்த்துருக்காங்க. முத்துக்குமார் ஸ்பேஸ்லலாம் இது சௌந்தர்யா பற்றி பேசினா தான் அவங்க மேலே கிடைக்குது. இவங்களை பற்றி ஜாக்னி அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அவங்கள பற்றி பேசினா நம்ம வந்து இவங்களை பற்றி பேசி மேலே சொல்லிருக்காங்க. ப்ரோ அப்புறம் இன்னொன்னு அந்த 2 ஸ்பேஸ் இருக்குல்ல, இப்ப நான் பாருங்க அந்த பேரே சொல்லல, அதான் இந்த 2 ஸ்பேஸ் இருக்காங்கல்ல, இப்ப நீங்க சொன்ன 2 ஸ்பேஸ் அவனுங்க அவனுங்க 2 பேரும் என்ன தப்பு பண்ணாலும் கரெக்டா தானே பண்ணிருக்காங்க கேம், அது கரெக்டா தானே இருக்கு கேம், இதுதானே கேம் அப்படிங்கிறாங்க. என்னன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. அவனுங்க ரொம்ப ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அவங்க எல்லாருமே அப்படிதான். முத்து அழுதா தப்பு, சிரிச்சா தப்பு, என்ன பண்ணாலும் தப்புங்க. முத்துனா தப்பு சொல்றாங்க. ஆனா அவங்க திடீர்னு வந்து கேமரா பாத்துட்டே வந்து புஸ்குன்னு அழுவாங்களாமா. ஐயோ அழுதுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்களா. அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இவரு யாராவது போறாங்கன்னு அழுகுறாரு, அந்த எமோஷன் கூட போய்ங்கிறாங்க. என்னங்க எத்தனை ஃபேக் கேம், எத்தனை ஃபேக்கா அழுதுருக்காங்க, நடிச்சிருக்குது இந்த ரெண்டும். ஐய இந்த சீசனே பாத்தீங்கன்னா போட்டு இந்த பிஆர் அது இதுன்னு போட்டு குழப்பி இந்த கேமராமேன்ல இருந்து பிக் பாஸ் வரைக்கும், அதுக்கப்புறம் கடைசியில விஜய் சேதுபதியும் அப்புறையும் போட்டு ஒரு உழப்பு இது பண்ணி எல்லாத்தையும் வச்சு இது பண்ணி விட்டானுங்க. இந்த சீசனே ஒரு குப்பை சீசன் மாதிரி பண்ணி விட்டானுங்க கடைசியில. அந்த சண்டே எபிசோட்ல வந்து ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்து இருந்த ஆடியன்ஸே முத்துவை பார்த்து அழுகும் போது அதெல்லாம் பார்த்தா நடிக்கிற மாதிரியா ப்ரோ இருக்கு? இல்ல அதுல அதுல இல்ல நான் பார்த்தேன். முத்து சொல்லும் போது ஒருத்தங்க வந்து கண்ண கசிக்கிற கண்ண துடைப்பாங்க, அதெல்லாம் பார்த்தேன். தீபக் அவர் கதை கதையா அழுதாராம். அந்த குமரன் கூப்பிடாருல, அப்ப அந்த சீன் மிஸ் ஆச்சுன்னு ஐ திங்க் அப்படிதான் அவர் ஆசிக் சொல்லியிருந்தார்ல. அவர் முத்து வந்து கேமரா ஃபோக்கஸ் போகும், கண்ணு ஃபுல்லா கலங்கும். இவர் வந்து குமரான்னு கூப்பிடும்போது அப்படியே கலங்கிடுவாராம். ஃபுல்லா கலங்கி உருகின உடனே தான் மொத்த பேர் அந்த ஆடியன்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் அழுதுவாங்களாம். ப்ரோ இதெல்லாம் எனக்கு என்னன்னா ப்ரோ அவங்க 2 பேராச்சும் விடுங்க ப்ரோ, பிஆர் வச்சிருக்காங்க ஏதோ ஒண்ணு. ஆனா அந்த அது ஒண்ணுமே பண்ணாம ஒரு 3 பேர் சுத்திட்டு இருக்கானுங்களா அந்த டாப் 6ன்ட்டு, ஒண்ணுமே பண்ணாம இவங்களாச்சும் பிஆர் ஏதோ ஒண்ணு சுத்திட்டு இருக்காங்க, ஒண்ணுமே பண்ணாம ஒண்ணு சுத்திட்டு இருக்காங்க. அவங்க எப்படி என்ன விதத்துல வந்து இவங்களோட அவங்க கம்மியாயிட்டாங்க? ஏன்னா இது வரைக்கும் வந்து இப்ப நான் பவித்ராங்கிற பேர் எடுக்கலாம் ப்ரோ, அது பிரச்சனை இல்லை தானே. ஏன்னா அவங்களுக்கு ஸ்பேஸே இல்ல, நியூட்ரல் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ பேரை மாத்திட்டு பவித்ரான்னு போட்டு ஓட்டிட்டு இருக்கானுங்க. அதுக்கெல்லாம் வந்து இது பண்ண மாட்டேன். கேட்டா நான் வேற பெருமை எடுத்துவாங்க. முத்துக்குமார் ஆர்மிலாம் வந்து நம்மள பத்தி பேசி மைலேஜ் அவங்களும் பெருமை எடுத்துவாங்க. அவங்க எடுத்துக்கிட்டோம், பேசுங்க, தப்பு இல்ல. அதான் ஓகே. அதான் அவங்க எதுவுமே பண்ணல, ஆனா அவங்கள போய் தூக்கி 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 கொண்டு வரானுங்க. இது வரைக்கும் அந்த அன்அபிஷியல்லையும் சரி அந்த அபிஷியல்லையும் சரி அவங்க வந்து அதிகமா லாஸ்ட்ல தான் இருந்திருக்காங்க. அது எப்படி ஒரே வாரத்துல தீபக் வந்து பின்னாடி போற மாதிரி ஒரு பின்பத்தை காமிச்சு இப்படி பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த டாஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வீக் அந்த டான்ஸ் டாஸ்க்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாடகம் மாதிரி ஒரு கிரிஞ்சு நாடகம் ஒன்று பண்ணிருப்பாங்க. அதை போய் கேமரா சுத்தி 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 அதை ஃபோக்கஸ் பண்ணுது. ஆனா அந்த முத்து பேசுற கவுண்டருக்கு ஃபோக்கஸ் ஆகல, தீபக் பண்றதுக்கும் அதுக்கும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க. விஷால ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லினோட அது ஒரு குப்பம் மாதிரி அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பவித்ரா அதை போய் ஃபோக்கஸ் பண்றானுங்க. என்னன்னே புரிய மாட்டேங்குது ப்ரோ, ரொம்ப கடுப்பா இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேட்மேன் வேற துரோகமா பண்ணிருக்கானுங்க ப்ரோ பிக் பாஸ். சரண் நம்ம சரண் கார்ல அவர் ஒரு டைம் சீனிஸ்கோப் அவர் வந்து ஒரு டைம் சொல்லியிருந்தாரு, இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அது ஞாபகம் எனக்கு. ஐ திங்க் அவர் வேற ஏதோ ஸ்பேஸ் சொல்லியிருந்தாரு. எப்படி சொல்லியிருந்தாருன்னா, இப்போ வந்து டாப் 6ல வந்து நான் ஒரு ஆளை கூட்டு போகணும், அந்த ஆளில் வந்து 4 பேராவது இந்த விஜய் டிவிலே இருக்கணும், ஓகேவா? அப்படின்ற பட்சத்தில் நான் அவங்களை வந்து பாசிட்டிவாக காட்டணும், நல்லபடியாக. ஏன்னா அவங்கள வச்சு எனக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டை நான் உருவாக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ முடிஞ்சோ அவ்வளோ பாசிட்டிவாக காட்டி அவங்க டாப் 6ல வர வைக்கும் போது அவங்களுக்கு இடைஞ்சல யாருமே இருக்கக்கூடாது. அவங்க எல்லாத்தையும் தூக்கி விட்டு இவங்களை வச்சுவான். ஏன்னா இவங்கெல்லாம் என் பேச்சு கேட்பாங்க, கடைசி வரைக்கும் எனக்காக நிற்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் நான் இவங்களை வச்சு யூஸ் பண்ணுன்ற ஒரு கேட்டகரியில் இப்போ இந்த டாப் 6ல ஒரு 4 பேர் இருக்காங்க, ஓகேவா? அதால தான் அவங்க பண்ண சொல்லிட்டு ஐ திங்க் அவர் சொல்லியிருந்தா அது உண்மைதான் தோணுது எனக்கு. ஏன்னா அப்படிதான் நடக்குது இப்போ. ஏன்னா இதை விட பெஸ்ட்டாக விளையாடுற மஞ்சள் ஆட்டோ ப்ரோ உண்மையை சொன்னா இல்ல ப்ரோ, உண்மையை சொன்னா இப்ப முத்து விளையாடுற கேம் அப்படியே விஷால் விளையாண்டாலோ இல்ல அருண் விளையாண்டாலோ இல்ல பவித்ரா விளையாண்டாலோ இல்ல ஜாக்லின் விளையாண்டாலோ இல்ல ரயன் விளையாண்டாலோ ஸ்டார்டிங்லேயே கன்ஃபார்ம் அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருப்பாங்க. ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஆரி எப்படி கூட்டு போனோம் அதே மாதிரி நல்லா கிராண்டா வச்சு கூட்டு போயிருப்பானுங்க. இவங்க எல்லாம் வந்து பாருங்க ப்ரோ, ஆரி எப்ப ஜெயிச்சாரு? கிட்டத்தட்ட 4வது வருஷம் ஆக போகுது. இப்பதான் வந்து ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லாம ஒரு வின்னர் வர போறாரு. நீங்க அதுக்கப்புறம் பாருங்க எல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட் தான்.
அது அவரு இப்பதான் வெஜிடேட்டிவ் ராகி ப்ராடக்ட் ராகி இல்லாம ஒரு ஆ வரப்போகுது. அதை வரவே கூடாது, கான்ஃபிடென்ட்டே அவனுக்கு வரவே கூடாதுன்ட்டு ஃபர்ஸ்டே அவங்க கூட இது இன்னும் பாருங்க, முத்துக்கு வந்து அவனுக்கு ஓட்டு வருதுன்னு கூட அவனுக்கு தெரியாம மக்கள் பாத்துக்குவாங்கன்னு மொட்டையா தான் சுத்திட்டு இருக்காரு அவரு. இல்லை எனக்கு எனக்கு ஒரே ஒரு இதுல இடைஞ்சல் தான் மக்கள் பாக்குறாங்க. ஆனா மக்கள் பாக்குறவங்கள தான் நீங்க வெளியே அனுப்புறீங்க. இப்ப அப்படின்னா நீங்க மக்களே ஓப்பனா குறை சொல்றீங்க அப்படின்னா மக்களை பாயிண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா இப்ப நம்ம போடுற ஓட்டு கூட இப்ப நம்ம முத்துக்கு ஓட்டு போடுறோம், நம்ம தீபக் ஓட்டு பண்ணா அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப அவங்க ஓட்டியே நீங்க வந்து தப்பா சொல்றீங்களா கணக்குப்படி? ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு வெளியே நாங்க அவ்வளவு கொண்டாடுறோம் இவங்க 2 பேரையும் அவற்றெல்லாம் இன்னமும் சில பேர் வந்து நாங்க கொண்டாடுறோம். அப்படின்ற பட்சத்துல அவங்க மேலேயே நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி இப்ப இன்னைக்கு சுனிதாவோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னா மக்கள் நம்மள ஏன் பிடிக்காம போச்சு? அவங்களோட நம்ம என்ன கம்மியா பண்ணிட்டோன்ற ப்ரோ ஒரு இன்னொன்னு இன்னொன்னு சொல்றேன். சுனிதா வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க, ஓகே. ஆனா சுனிதா வந்து அவங்க பேக்ரவுண்ட் வேற விஷயம். அவங்க வந்து எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிதான் இங்க வந்து டான்ஸ் ஆர்வத்தால இங்க வந்து அவங்க பண்ணிருக்காங்க. இதே சுனிதா நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க 50 லட்சம் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு மேட்ரா? அவங்க வந்து ஹோட்டல் பிசினஸ் இருக்குது, அது அவங்க டீ பிசினஸ் இருக்குது அசாம்ல. அவங்க எவ்வளவு பெரிய ஆளு. ஜாக்லினே அது உள்ள லைவ்லயே சொல்லியிருக்காங்க எவ்வளவு பெரிய ஆளுன்ட்டு. இவங்க அந்த இன்னொரு பிஆர் பேக்கரி அக்கால ஒரு பவர், அதெல்லாம் ஒரு இதா அதெல்லாம் ஈஸி, அதெல்லாம் ஈஸியா வந்து துவைச்சு போட்டுருவாங்க இவங்கெல்லாம். அதான் சுனிதா சொல்றாங்க, இந்த 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 ஷோக்குன்னு ஒரு இது இருக்கு, ஒரு கிராண்ட் ஒரு இது இருக்கு, ஒரு ஆர்கானிக்கா ஒரு பிக் பாஸ்க்குன்னு ஒரு இது இருக்கு, ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க பார்த்து யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அதுதான் வரணும். தேவையில்லாம மேனிபுலேட் பண்ணி வர்றது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். இதே அந்த பேக்கரி அவங்க அவங்க நடிச்ச வெப் சீரிஸ்ல பாருங்களேன், பூரா 18+. யாராச்சும் நடிச்சாங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க மேல வருவாங்களா? அப்போதைக்கு மட்டும் ஃபேம் ஆயிட்டு ஓடி போயிருவாங்க. இதேதான் அவங்க பண்ணிருக்காங்க. போய் பாருங்களேன், 5 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி எல்லாம் 18+ இதவே நடிச்சதுனால ஒண்ணுமே கிடைக்கல. சீக்கிரமா முன்னேறணும்னு குறுக்கு வழியில போய் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. கடைசியில வந்து பிக் பாஸையும் கெடுத்து அது என்ன இது எனக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்றேன். இது வந்து கொஞ்சம் இதாதான் இருக்கும், விஷாலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போவாதுதான். விஷால் பக்கம் இருக்க நியாயத்தை சொல்றேன். விஷால் வந்து அன்னைக்கு பண்ணது நம்மளுக்கு தப்பா தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பேக்கரி அக்கா ஜெஃப்ரி மேல மார்னிங்ல அவங்க என்னன்னு ப்ரோ அட்ரஸ் பண்றது? ப்ரோ நல்லாதான் ப்ரோ இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது, கடைசியில எனக்கு நல்லா இருக்குவாங்க ப்ரோ. நீங்க பேரும் சொல்லக்கூடாதுன்னுட்டீங்க. அந்த ஜம்பிங்கிறது வந்து அதாயிடுச்சு. ஜம்பிங் அப்படிங்கறது வந்து அது நான் இந்த இடத்துல உட்கார்ந்து பேசுங்க உங்க இல்ல நாம இருக்கும்போது அது மாதிரி நடந்துச்சா அது வந்து எனக்கு பிடிக்காது. அப்படின்னா அது வந்து வெளியே போய் தப்பா போயிடக்கூடாது. இப்ப நான் இருக்கும்போது நீங்க எல்லாம் ஒரு நம்பிக்கையில கீழே ஒரு 10 பேர் 15 பேர் பேசுறாங்கல்ல, அவங்களும் கொஞ்சம் நிம்மதியா போகணும்னு ஆசை வேற எதுவும். ஏன்னா பாவம் கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க வருத்தப்பட்டு போயிடுவாங்க. அவங்க அழுவது எனக்கு பிடிக்கல அங்க போய் பார்க்கும்போது. அதுக்குதான் வேற எதுவும். மார்க்கிங் அக்கான்னு போட்டுக்கோ ப்ரோ. மார்க்கிங் அக்கான்னு போடு. மார்க்கிங் அக்கா அதான் அந்த மார்க்கிங் பண்றாங்கல்ல, அவங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தா எப்படி? ஸோ கடுப்பா இருக்குது ப்ரோ இது. அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா 1 hour எபிசோட்லயும் இந்த பிபி டீம் 1 hour எபிசோட்ல அந்த கட்டு பண்றானுங்க. இவன் வரவே கூடாது, நம்ம முத்து வரவே கூடாதுன்னு அந்த கட்டு பண்றாங்க. ஏதோ முத்து சீக்கிரமா அந்த 40 நாள்லயே வந்து பேசணும்னா உங்களுக்கு பேச தெரியாதா? இவ்வளவு கேவலமா பேசுறீங்களா? இதுதான் உங்க சாண்டமா? நான் கேக்குறேன், எப்படி ஒரு பொண்ணு இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? பண்ணீங்க, அதுக்கடுத்து நான் சான்ஸ் தரேன், அதுக்கடுத்து பேசுங்க, பேசி முடிவு எடுக்கலாம். ஹலோ கேக்குதா? ஆண்ட்ரஸ் பண்ணீங்க பேசுங்க. அவர் பேசி முடிச்சா நான் உங்ககிட்ட பேசுறேன். எப்படி என்ன புரியல. இப்ப நீங்க பேசுங்க, நான் கேட்டுதாங்க இருந்தேன். எப்படி ஒரு பொண்ணு பத்தி எப்படி நீங்க வந்து அனலைஸ் பண்ணுவீங்க? 5 வருஷம் முன்னாடி எப்படி என்ன பேசுவீங்க நீங்களா? சாரி நாங்க இதை விட அதிகமா கேட்டுக்கிறோம். இது கொஞ்சம் கம்மி தான் எங்களுக்கு. என்ன கேட்டுக்கிறீங்க? இல்ல முதல்ல ஆண்ட்ரஸ் பண்ணி வச்சுங்க, நான் பேசுறேன் உங்ககிட்ட பேசுறேன். என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணுங்களை பத்தி பேசுறதுக்கு? ரைட்ஸ் என்னன்னா நான் பிக் பாஸ் உங்க வீட்டு அம்மா அப்பா இரு, உங்க வீட்டுல இருக்க கேக்குதா இல்லையா? கேக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வேணாம் சொல்லிட்டு அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தேன். புரியுதா இல்லையா? கிரேட், புரியுதா உங்களுக்கு? கிரேட் கேக்குதா? நெக்ஸ்ட் யாரா பேசுங்க.
என்னாச்சு விஜய் ப்ரோ? நீங்க பேசுறது கேக்குது விஜய். ஆ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. என்னன்னா வந்து நம்ம ஃபேண்டமுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. புரியுது அதை புரியுது. நான் அதான் கெடுத்துக்கிற மாதிரி ஆல்ரெடி எதுவும் சொல்லிட்டேன். பண்ண நான் ஆல்ரெடி வேண்டாம். சொல்லிட்டேன். எல்லாரையும் அதான் சொல்லிட்டேன். யாரு என்ன பேசினாலும் ஆ அதுல நீங்க ஹோஸ்டா இருக்கீங்க. அதை புரியுது புரியுது. கட் பண்ணி அதை கண்டிப்பா அப்பவே கண்டிப்பா. ஸ்டாப் பண்ணுங்க. நான் சொல்லிட்டேன் அதுதான் நமக்கான மரியாதை, கண்டிப்பா நம்ம உள்ள விளையாடுறவருக்கான மரியாதை. தயவு செஞ்சு அதை மீறாம மட்டும் பாத்துங்க. கண்டிப்பா 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 நான் பண்ணிக்கிறேன். புரிஞ்சு நடந்துங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து ஆல்ரெடி இப்போ ஒரு நெகட்டிவ் ஒரு இது ரூட்ல போய் நிக்குது. இப்போ இதுமாரி இன்னும் ஒரு 10 பேர் வந்து கேட்டு அசால்ட்டா போய், ஏன்னா நான் வந்து யாருன்னு பார்க்கறது இல்ல. ஸ்ட்ரெயிட்டா வந்து இப்போ ஸ்பீக்கர் கொடுத்தேன்னா, இப்போ வந்து அவங்க எதுவுமே பின்னால நடந்ததெல்லாம் கேட்காம அவங்க இஷ்டப்படி பேசிட்டு போயிடுவாங்க. இன்னும் நான் கொஞ்சம் விட்டுருந்தேன்னா இன்னும் அவங்க இஷ்டப்படி பேசுவாங்க. புரியுதா இல்லையா? அதுக்கு தான் எதா இருந்தாலும் வார்த்தையை வந்து கவனிச்சு யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். நெக்ஸ்ட் பேசுங்க. யாரு? கமலி பேசுங்க. ஏன் நான் பேசுறேன்யா? யாரு? முனியராஜ் முனியராஜ். பேசுங்க. ஏன் விஜய் டிவி ஒரு மிடில் கிளாஸ் பையன் முன்னேறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா? இல்லாட்டி அதுக்கு ஏன் விட மாட்டேங்காங்க விஜய் டிவி? அதான் எனக்கு காரணம். தெரியணும் ப்ரோ. நீங்க போறீங்களா ப்ரோ, பாக்குறீங்களா? நேரம் உங்களுக்கு தெரியாதா ப்ரோ? அவங்க கேட்க மாட்டீங்களா ஏன் இப்படி பண்றீங்கன்ட்டு? இல்லங்க, ஆடியன்ஸா போறீங்கல்ல. போகும்போது சில பேருக்கு பர்டிகுலர் ஆளுங்களாம் சான்ஸ் தராங்க. இப்போ நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வாய்ப்பு, அப்படின்னா நம்ம கை தூக்கி நம்மளுக்கு கஷ்டப்பட்டு தான் வாய்ப்பு, அங்கேயும் வாய்ப்பு வந்து கஷ்டப்பட்டு தான் கிடைக்கின்ற பட்சத்துல நம்மளால எதுவும் பேச முடியல. ஓகேவா? அப்படின்ற பட்சத்துல தெரியல. ஏன்னா நான் இதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் தரதும் தெரியல. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன், இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் சொல்றதுனால நம்மளால முடிஞ்சது ஓட்டு போட முடியும். ப்ளஸ் நம்மளால முடிஞ்சது இன்னும் ஒரு 10 பேருக்கு சப்போர்ட்டா நம்ம பேசி அவங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அவங்களும் நம்ம மோட்டிவேட் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா இவங்க பிளான் ஐயா ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லாம இருக்கே. ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லையே. இதுக்கு நான் ஓட்டு பண்ணுவோம். ஹாட் ஸ்டார் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு நான் காசு போட்டு பார்க்கணுமா? புரியுது. அதான் கேக்குறேன். அதுக்கு நான் ஓட்டு வேற போட்டு அது காசும் கட்டி உன்னை பார்த்து எதுக்கு அப்படிதான் இருக்கு எனக்கு. புரியுது. நான் ஓட்டு போறதே காட்டு. உண்மையா நடந்துக்கோ. நீ காசு வாங்குறல, அந்த காசுக்கு உண்மையா நடந்துக்கோ. ஏன் எச்ச ஓல நடந்துட்டு கேக்குறேன் விஜய் டிவி. டைரக்டா கேக்குறேன். வார்த்தை விடாதீங்க. வார்த்தை தேவை. ஓகேவா? ஹலோ விஜய் ப்ரோ, கேக்குதா? கேக்குது பாலா, சொல்லுங்க. ப்ரோ இதுல என்னன்னா, இப்ப அவர் பேசினார்ல, அவர் ஏதோ வாய் தோறி பேசிட்டாரோ ஏதோ பேசிட்டாரு, அது தப்புன்னு ஆயிடுச்சு. அதை அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு அட்ரஸ் பண்ணி அப்பாலஜிஸ் பண்ண சொல்லிருங்க. ஏன்னா இதுவே ஒரு பெரிய விஷயமாக்கி ஒரு பெரிய பிராண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அது யார் பேசினாரோ உங்களுக்கு பர்சனலா ஃபீல் ஆயிருந்தா அப்பாலஜிஸ் பண்ணிக்கோங்க. இது உங்க நல்லதுக்கு, ஒரு பேண்டும் ஒரு நல்லதுக்கு. பல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பாலா. நீங்க வேணா இப்போ இருக்க லேடிஸ் இது கமலி, முத்துராணி, அப்புறம் சில நர்மதா அவங்க கிட்ட கேட்டா கூட சொல்லி வைப்பாங்க. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன். சொன்னா இல்லையா? சொன்னீங்க ப்ரோ. இல்ல நான் அந்த கன்சர்ன் பர்சன் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா